அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புரியுது ஏண்டா இன்னும் தொகுதிக்கு போகாம இங்க இருந்துகிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள திட்டுறது எனக்கு நல்லாவே கேக்குது. என்னால உங்களுடைய ஆதங்கத்தையும் அந்த உணர்வுகளையும் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. கடந்த 2 நாட்களாக தொகுதிக்கு போய் அங்க இருக்கின்ற பொறுப்பாளர்களை சந்தித்து தேர்தல் வேலை திட்டம் தொடர்பாக கலந்தாய்வை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தான் வந்திருக்கிறேன். வருகின்ற சனி மற்றும் ஞாயிறு முதல் கட்ட தேர்தல் பரப்புரைய தொடங்க போறேன். அத்தோட மூட்டை முடிச்சுகளை எல்லாம் கட்டிக்கிட்டு தொகுதிக்கு போய் அங்க தேர்தல் பரப்புரை வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கும் போது அங்க இருந்தே காணொளி போடுறேன். சரியா? இப்ப வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக தங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற முக்கிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை பதவியையும் ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய முடிவை அறிவிக்க இன்றே கடைசி நாள் அப்படின்னு திமுக ஒரு கெடுவையும் விதிச்சிருக்கு. இந்த நிலைமையில தொடக்கத்துல இருந்தே கூடுதல் தொகுதிகளையும் ஆட்சி அதிகாரத்துல பங்கையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவோட இந்த அறிவிப்பு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி தொடக்கத்துல இருந்தே ரொம்ப குறைஞ்சது 35 தொகுதிகளாச்சும் எங்களுக்கு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் 40 தொகுதிகள் 39 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியையும் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தே ஆகணும் என்ற நிலைப்பாட்டிலையும் அவங்க உறுதியா இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல திமுக இன்றைக்கு உங்களுக்கு நாங்க 25 தொகுதிகளை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுக்க போகுது என்பது பற்றி இன்னும் சரியா 24 மணி நேரத்துல நமக்கு தெரிய வந்துடும். நாளைக்கு விடியும் போது காங்கிரஸ் கட்சி திமுக கூட இருக்குமா, இல்லைன்னா அவங்க கூட கூட்டணியை முடிச்சுக்கிட்டு தாவேகா கூட கூட்டணி சேருமா என்பது எல்லாம் தெரிய வந்துடும். அவ்வளோ நேரம் ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? இந்த காணொலியை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட அது தொடர்பான ஏதாச்சும் செய்திகள் வெளியாகி இருக்கலாம். இப்ப திமுகவோட இந்த அறிவிப்புக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்குள்ள பல சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் எழுந்திருக்கு. தெளிவா சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியே 2 பிரிவுகளாக பிரிந்து நிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாட்டின் தலைமை திரு செல்வ பெருந்தகையும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாம திமுக கூட இருக்கிறது தான் நமக்கு பலம், அப்பதான் நம்மளால குறைந்தபட்ச தொகுதிகளையாச்சும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தலைமை கிட்ட தங்களுடைய கருத்தையும் வாதங்களையும் முன்வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாட்டின் மேலிட பொறுப்பாளரான கிரிஷ் சோடங்கர் மற்றும் ராகுல் காந்தி இவங்களுக்கு திமுக மட்டும் நாம கேட்கிற தொகுதியை ஒதுக்கி கொடுக்கல அப்படின்னா திமுக உடனான கூட்டணியை முடிச்சுக்கிட்டு நாம தாவேகா கூட கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஏறக்குறைய வந்துட்டாங்க. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி மட்டும் திமுக உடனான தங்களுடைய கூட்டணியை முறித்து கொண்டால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு காட்டு வாக்குல ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுக உடனான கூட்டணியை முறித்து கொண்டால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இணைய போவதாக ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி காங்கிரஸ் கட்சியில இருந்து திமுகவிற்கு வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வைக்கின்ற ஒரே நிபந்தனை, கோரிக்கை என்ன அப்படின்னா, இப்ப அவங்க நின்று ஜெயிச்சிருக்கிற அதே தொகுதிகளை தான் அவங்களுக்கு மறுபடியும் திமுக ஒதுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்களாம். சரி, அதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்பதையெல்லாம் நாம இன்னும் ஒரு 24 மணி நேரம் பொறுத்திருந்து பார்த்துக்கலாம். இந்த பக்கம் திமுகவை எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் காங்கிரஸ் கட்சி வந்தா வரட்டும், வரலன்னா அவங்க கேடு கட்டு வேணும்னாலும் போகட்டும், காங்கிரஸ் கட்சி இல்லாமலேயே நாம தேர்தலை சந்திக்கலாம், காங்கிரஸ் கட்சி இல்லாமலேயே நம்மளால தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு திமுக தலைமை ரொம்பவும் உறுதியா நம்புறாங்களாம். காங்கிரஸ் கட்சி கேட்கிற மாதிரியான கூடுதல் தொகுதிகளையும் ஆட்சி அதிகாரத்துல பங்கையும் அவங்களுக்கு கொடுத்துட்டா மற்ற கூட்டணி கட்சிகளும் இதே மாதிரி எதிர்காலத்துல தொந்தரவு கொடுப்பாங்க, அவங்களும் அதிகமான தொகுதிகளை கேட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க. அதனால எக்காரணம் கொண்டும்
காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதி கொடுக்க கூடாது, கொடுக்கவும் முடியாது. அவங்க போனா போகட்டும், மத சிறுபான்மையினர் மற்றும் ஆதி தமிழர்களோட வாக்குகளை வச்சே நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்னு திமுகவோட மூத்த தலைவர்கள் கட்சிக்குள்ள பேசிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம திமுக சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு. அது என்னன்னா, ஏற்கனவே 2011 சட்டமன்ற தேர்தலையும் 2016 சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான இடங்களை திமுக ஒதுக்கி கொடுத்துச்சு. அதுதான் திமுகவிற்கு மிகப்பெரிய வினையாகவும் வந்து முடிஞ்சது. ஏன்னா 2011 சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் கட்சிக்கு திமுக 63 தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த 63 தொகுதிகள்ல காங்கிரஸ் கட்சி வெறும் 5 தொகுதிகள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. அதே போல 2016 சட்டமன்ற தேர்தலையும் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு 41 தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த 41 தொகுதிகள்லையும் காங்கிரஸ் கட்சி வெறும் 8 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. சோ காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான இடங்களை ஒதுக்கி கொடுப்பது என்பது திமுகவிற்கு அதுவே மிகப்பெரிய குழிய வெட்டிக்கிற மாதிரி ஆயிடும் என்பதற்காகத்தான் திமுக இந்த அளவிற்கு கராரா காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகளுக்கு மேல கொடுக்கவே முடியாது அப்படின்னு ரொம்பவும் உறுதியா இருக்கிறாங்க. ஆனா இப்ப திமுக தலைமை நம்புற மாதிரி காங்கிரஸ் கட்சி இல்லாம திமுகவால வெற்றி பெற முடியாது. ஏன்னா திமுக பேசுகின்ற போலி பாஜக எதிர்ப்பு, போலி மதவாத எதிர்ப்புக்கு காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. 2019 இருந்து ஒண்ணுமே இல்லாத பாஜகவை, தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லாத பாஜகவை காட்டி காட்டி மத சிறுபான்மையின மக்களை பயமுறுத்தியே திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கு. பாஜக பூச்சாண்டி காட்டி காட்டியே 15 விழுக்காடு மத சிறுபான்மையினரின் வாக்குகளை சொலையா திமுக அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த வெற்றிக்கு, அந்த வாக்கு அறுவடைக்கு அவங்களுக்கு மிக முக்கிய கருவியா இருக்கிறது யாரு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான். ஏன்னா காங்கிரஸ் கட்சி தான் இந்தியா முழுக்க பாஜக எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ திமுகவிற்கு மத சிறுபான்மையின மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணியில இருக்கு என்பதற்காகத்தான். காங்கிரஸ் இல்லாம எங்களால மத சிறுபான்மையினரின் வாக்கை வாங்க முடியும் அப்படின்னு திமுக தலைமையும் திமுகவோட மூத்த தலைவர்களும் நம்புறது எல்லாம் வெறும் பகல் கனவு மட்டும்தான். காங்கிரஸ் கட்சி இல்லாத திமுகவோட மத எதிர்ப்பை, மதவாத எதிர்ப்பை, பாஜக எதிர்ப்பை மத சிறுபான்மையின மக்கள் நம்புவதாக இல்லை. ஏன்னா இந்த திமுக கடந்த காலத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கூட இருக்கிற வரைக்கும் தான் திமுகவால அந்த பக்கம் போக முடியாது. சோ காங்கிரஸ் கட்சி மட்டும் வெளியே போயிருச்சு அப்படின்னா மத சிறுபான்மையினர் திமுகவிற்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. காங்கிரஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு திமிரா பேசுறாங்கல்ல, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. திமுக தன்னுடைய தோல்வியை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. அடுத்ததா இன்னொரு கூட்டணி கணக்கை பத்தியும் கட்டாயம் நாம பேசியே ஆகணும். நாங்க கேட்கிற தொகுதிகளை மட்டும் திமுக ஒதுக்கி தரல அப்படின்னா நாங்க தாவேகா கூட கூட்டணிக்கு போயிருவோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு பிரிவு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க பேசுறதுக்கு ஏத்த மாதிரி திமுக கிட்ட ரோஷப்பட்டு கோபப்பட்டு தன்மான உணர்வோட திமுக உடனான தங்களுடைய கூட்டணியை முடிச்சுக்கிட்டு தாவேகா பக்கம் போனாங்க அப்படின்னா என்ன நடக்கும் என்பதை பற்றியும் நாம கட்டாயம் விரிவா பேசியே ஆகணும். இப்ப காங்கிரஸ் கட்சி மட்டும் தாவேகா பக்கம் போச்சு அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான கூடுதல் தொகுதிகளை விஜய் கட்டாயம் ஒதுக்கி தருவாரு. 40 என்ன 40, 50 தொகுதிகள்ல இருந்து 80 தொகுதிகள் வரைக்கும் தாவேகா காங்கிரஸ் கட்சிக்கு தூக்கி தருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, 80 தொகுதிகள்ல கூட காங்கிரஸ் கட்சி போட்டி போடட்டும். முதல்ல 80 தொகுதியில போட்டி போடுவதற்கு காங்கிரஸ் கட்சி கிட்ட வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா? வேட்பாளர்களை விடுங்க, 80 தொகுதிகள்ல போட்டி போட்டா எத்தனை தொகுதிகள்ல காங்கிரஸ் கட்சியால வெற்றி பெற முடியும்? அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. காங்கிரஸ் கட்சி மட்டும் திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி தாவேகா கூட கூட்டணி சேர்ந்து அவங்க விருப்பப்படுற மாதிரி கூடுதல் தொகுதிகளை வாங்கி தேர்தல்ல போட்டி போட்டா ஒரு தொகுதியில கூட காங்கிரஸ் கட்சியால வெற்றி பெற முடியாது என்பதுதான் தமிழ்நாட்டின் கள யதார்த்த சூழல். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க 2014
நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை எடுத்து பாருங்க. அந்த தேர்தல்ல திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தனித்தனியா தான் தேர்தலை சந்திச்சாங்க. ரெண்டு பேருமே ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல. திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் படு தோல்விய சந்திச்சாங்க. குறிப்பா நீங்க காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டா, ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வாங்கிய வாக்குகளை அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கு வகுத்து பார்த்தா, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5000 இருந்து 10,000 ஓட்டுகளை கூட காங்கிரஸ் கட்சி வாங்கல. திமுக கூட இருக்கிறதுனால மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 18 எம்எல்ஏ 10 எம்பிய வெற்றி பெற்று இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க திமுக கூட்டணியில இருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட வெற்றி பெற முடியாது. இதுதான் உண்மை. சோ காங்கிரஸ் கட்சி கட்டாயமாக திமுகவில் இருந்து வெளியேறி தாவேகா கூட சேரணும் அப்படின்னு நானும் எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டிக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இருந்து மொத்தமா துடைத்து அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழ் தேசியவாதியோட கனவு. அத காங்கிரஸ் கட்சியே செஞ்சு கொடுக்குது, காங்கிரஸ் கட்சியே செய்ய போகுது அப்படின்னா அது நமக்கு மகிழ்ச்சி தானே, நமக்கு வேலை மிச்சம். ஏன்னா தான் தலையில தானே மண்ணை அள்ளி போட்டுக்கிற கதையா காங்கிரஸ் கட்சி தனக்கான குழிய தானே வெட்டி உள்ள படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நாம ஏன் அதை தடுக்கணும், அதை வரவேற்கணும். 2011 இருந்து குறிப்பா 2009 நம்முடைய இனத்தை அழிச்சு முடிச்சுட்டு 2011 தேர்தலில் இருந்து திமுக கிட்ட அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு அவங்க முதுகுல சவாரி செஞ்சுக்கிட்டு தமிழர்களை கொன்னு முடிச்சுட்டு தமிழ்நாட்டிலேயே சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளையும் காங்கிரஸ் கட்சி அனுபவிக்குது அப்படின்னா ஒவ்வொரு தமிழனுக்கும் அது மிகப்பெரிய வெட்கக்கேடு, மானக்கேடு. அதை நாம அனுமதிக்கவே கூடாது. காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணில இருந்து மொத்தமாக அழிக்கப்பட வேண்டும். சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப விஜய் கிட்ட நாம சில கேள்விகளை கேட்கலாம். விஜய் அவர்களே, நீங்க ஒரு தமிழர் தானா? தமிழர் என்பதை கூட விடுங்க, நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி பேசினேன்ல, 2009 இனப்படுகொலை. பக்கத்துல இருக்கிற நம்முடைய இன்னொரு தாய் நாட்டுல நம்முடைய சொந்த தொப்புள் கொடி உறவுகளை சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவம் துள்ள துடிக்க இனப்படுகொலை செய்த போது அந்த சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்திற்கு பணம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து அரசியல் ரீதியாக எல்லா உதவிகளையும் செய்து அவங்களுக்கு பக்க பலமாக இருந்த கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சி கூட கூட்டணி சேரணும் அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய பாவம், இன துரோகம். ஆனா நீங்க கூட்டணி சேர்றது மட்டும் இல்லாம அவன் கேட்கிற தொகுதியை தூக்கி கொடுக்குறேன் அப்படின்னு வேற வாக்குறுதி கொடுக்குறீங்க. நீங்க எல்லாம் உங்களை தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் தகுதி இருக்கா? மனுஷனா நீங்க? ஒரு மனுஷனாக மனிதாபிமானத்தோட சிந்திச்சு பாருங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் கொடூரமான முறையில இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. அதற்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்தது இந்த காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி சேர்றதுக்கு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சரி, அதை கூட விடுங்க, உங்களுக்கு அந்த உணர்வு எல்லாம் புரியாது, அந்த அரசியலை பத்தி அரிச்சுவடி கூட தெரியாது. தமிழ்நாட்டு அரசியலையே எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டோட எந்த உரிமைக்கு காங்கிரஸ் கட்சி துணை நின்று இருக்கு? காவேரி நதிநீர் உரிமையில, பாலாற்று நதிநீர் உரிமையில, முல்லை பெரியாறு அணை உரிமையில, இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு ஆதரவா நின்று இருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அது சரி, நீங்களே இதை பத்தி எல்லாம் பேசல, இதுல காங்கிரஸ் கட்சி இதுக்கெல்லாம் நிக்குதா இல்லையா அப்படின்னா நீங்க பார்க்க போறீங்க? ஒரு அரசியல் தற்குறியும் ஒரு இன துரோக கட்சியும் கூட்டணி வச்சுக்கிட்டு வராங்க நம்ம கிட்ட ஓட்டு கேட்டுட்டு. இந்த ரெண்டு கட்சிகளையும் தமிழ்நாட்டில இருந்து மொத்தமாக தமிழர்களாகிய நாம் ஒழிச்சு கட்டணும். சரியா? இறுதியாக இன்னும் சில செய்திகளை மட்டும் சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு எதுக்காக தமிழ்நாட்டில் அதிகமான தொகுதிகளை ஒதுக்கணும்? அவங்களுக்கு 25 தொகுதிகளை கொடுக்கிறதே மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழர்களை இனப்படுகொலை செய்வதற்கு துணை நின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி.
தமிழ்நாட்டோட எந்த உரிமைக்கும் துணை நிற்காத கட்சி காங்கிரஸ் கட்சி. சில நாட்களுக்கு முன்னாடி மாணவர்களுடனான ஒரு உரையாடல் நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியோட சிறப்பு அழைப்பாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் தான், ப. சிதம்பரத்தோட மகன். அந்த நிகழ்ச்சியில மாணவர் ஒருவர் எழுந்து கச்சத்தீவு மீட்பு குறித்து கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு கார்த்திக் சிதம்பரம் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது எல்லாம் வெறும் பப்ளிசிட்டி ஸ்டண்ட். சில அரசியல் தலைவர்கள் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த கச்சத்தீவு மீட்பை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கச்சத்தீவை மீட்டு எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கொடுத்ததுதான் அப்படின்னு பேசுறாரு. கார்த்திக் சிதம்பரத்திற்கு எவ்வளவு திமிரு தெனாவட்டு இருந்தா இப்படி அவர் பேசுவார்? தமிழர்களை எந்த அளவிற்கு ஏமாளிகளாக நினைத்திருந்தால் கார்த்திக் சிதம்பரத்தோட வாயில இருந்து இந்த சொற்கள் வந்திருக்கும். கச்சத்தீவு யாருடைய சொத்து? தமிழர்கள் நம்முடைய சொத்து. தமிழர்களோட அனுமதியே இல்லாம தமிழர்களோட தாய் நிலத்தில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து தமிழர்களோட இன பகைவர்களான சிங்களவர்களுக்கு தூக்கி கொடுத்துச்சு காங்கிரஸ் கட்சியும் இந்திரா காந்தி அம்மையாரும். கொடுத்தது மட்டும் இல்லாம கொடுத்ததுதான், அதை மீட்டெடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு திமிர்த்தனமா பேசுறாங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? நாம எவ்வளவு வேணும்னாலும் இந்த தமிழர்களோட உரிமைக்கு எதிராக பேசலாம். அதையெல்லாம் இந்த ஏமாளி தமிழர்கள் மறந்து போய் மறுபடியும் நமக்கே தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஆணவ மனப்போக்கு தானே. அந்த மனநிலையை உடைக்கணும் அப்படின்னா இந்த முறை தேர்தலில் தமிழர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தக்க பாடத்தை புகட்டணும். காங்கிரஸ் கட்சியை இந்த மண்ணில் இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எரியணும். அப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதியெல்லாம் ஒதுக்கி கொடுக்கவே கூடாது. இரண்டாவது, இந்த அரசியல் தெரியாத தற்குறி விஜய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு இல்ல, அதனுடைய பின்விளைவு என்ன தெரியுமா? யாராச்சும் இதுவரைக்கும் அதை பத்தி முழுசா பேசி இருப்பாங்க அப்படின்னு நானும் தேடி பார்த்தேன். ஒருத்தர் கூட அதை பத்தி பேசவே இல்லை. இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாநில கட்சிகளுக்கு வேணும்னா பொருத்தமா இருக்கும். ஆனா ஒருபோதும் தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கவே கூடாது. அப்படி மீறி கொடுத்துட்டோம்னு வைங்க, அது நம்முடைய மாநில உரிமைகளுக்கு எதிராக போய் முடிஞ்சிடும். 1967 இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. யாரு? திமுக. அன்னைக்கு விழுந்த காங்கிரஸ் கட்சியால இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல தலையெடுக்கவே முடியல. காங்கிரஸ் கட்சியை வீழ்த்திய பிறகு திமுக, குறிப்பா அறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்த முக்கிய முழக்கங்களில் ஒன்று மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாநில சுயாட்சி கோரிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு மாநிலங்களுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு உரிமையாக ஒன்றிய பாஜக அரசு பறிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சூழல்ல தேசிய கட்சிகளான பாஜகவிற்கும் சரி காங்கிரஸ் கட்சிக்கும் சரி தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்து அவங்கள புறவாசல் வழியா தமிழ்நாட்டோட அதிகார மட்டத்துல கொண்டு வந்து உட்கார வச்சா அது தமிழ்நாட்டோட மாநில சுயாட்சிக்கு எதிராக போய் முடிஞ்சிடும். உங்களுக்கு தெளிவா புரியும்னு நம்புறேன். அதனால அரசியல் அறிவற்ற, அரசியல் ஞானமற்ற, அரசியலின் ஆழ அகலம் தெரியாத தற்குறி விஜய் சொன்னதை நம்பி காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்னு விஜய் சொன்னதை மக்கள் புறந்தள்ள வேண்டும். புரியுதா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக் குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.